வணக்கம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது ஃபைனலி பிக்சர்ஸ் வழங்கும் டாப் 5 கேரக்டர்ஸ். சமீப காலமா புத்தாண்டு வந்தாலே நாம பார்க்குற வினோதமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சில கேரக்டர்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல 5வது இடத்து பிடிச்ச யாருன்னு பாத்தீங்கன்னா ரெசல்யூஷனுக்கு பேர்ல வாய்க்கு வந்தத உலக கேரக்டர்ஸ் தான். இந்த நியூ இயருக்கு நம்ம ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தே ஆகணும்டா. வழக்கமா தான் சதக்கு தொடவே கூடாது மச்சான். நாலு சதக்கு தொடவே கூடாது, சரியா? ஓகே. இப்போ இந்த ஸ்மோக்கை நம்ம கண்டிப்பா விட்டுறணும். ஏன்னா லங்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகுது தான் இப்பதான் விசாரிச்சேன். ஓகே விட்டுறேன். சிக்கன் சிக்கன் மட்டும் இல்ல, மட்டன் எதுவுமே நான்வெஜ் நம்ம தொடக்கூடாது, சரியா? ஏன்னா ஒரு உயிரை கொண்டு தின்னுட்டு இருக்கோம். ஸோ அதையும் நான் விசாரிச்சா ரொம்ப பாவமா. ஸோ வேணா விட்டுரு, ஓகேவா? ஜிம்முக்கு போய் ஆகணும் மச்சான். நம்ம ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டே இருக்கோம், ஆனா போவே மாட்டேங்கிறோம். இந்த வருஷம் கண்டிப்பா போவோம், சரியா? போய் ஆகணும். கண்டிப்பா. இப்ப நான் சொன்ன எதுவுமே நீ ஃபாலோ பண்ண மாட்டல? சீச்சி, அப்ப சொல்றேன் நான் லூசு. தெரியல. சரி. அப்ப இந்த லவ் பண்ற பசங்க பேசவே கூடாது மச்சான். நீ லவ் பண்றியா? இல்ல. பெட் லவ்வா? ஆமா, பெட் லவ். அனில் குட்டி. இருந்தாலும் நீ லவ் பண்ணிட்டு தான் இருக்கப்போ. அப்ப பெட்டை விட்டு, சரியா? இப்ப இதுவும் போய் தானே? ஆமா. அப்ப நான் லூசு. தெரியல. அப்ப லூசுங்கிறது கன்ஃபார்ம் இல்லையா? கன்ஃபார்ம். இந்த கேரக்டர்ல 4வது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தியேட்டர்ல ஒரு புதுப்படம் வந்தாலே அதுல ஹீரோ ஜிம்முக்கு போனாலே போதும், அடுத்த நாள் ஜிம்ல கூட்டம் குவியும். அதே மாதிரி இந்த புத்தாண்டுக்கு ஒரு கூட்டம் தனியாவே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆல் பெர்ஃபெக்ட் டாடி. டாடி என்ன அப்படி பாக்குற? ஜிம்முக்கு போறேன், பார்த்தா தெரியலையா? டாடி ஷூ வந்து கம்பல்சரியாமா. செப்பல் போட்டு ஜிம்முக்கு போவே கூடாதான். அது மட்டும் இல்ல டாடி, இந்த கிளவுஸ் எதுக்குன்னா நம்ம தமிழ்ஸ் படிக்கும் போது கையில காப்பு கட்டுமாமா. நம்ம ஊர்ல கட்டுற காப்பு இல்ல டாடி, அப்படியே இந்த கையில வந்து காப்பு கட்டுமாமா. சோ அதுக்காக தான் இந்த கிளவுஸ்லாம் வாங்கியிருக்கேன் டாடி. அது மட்டும் கிடையாது டாடி, மசில்ஸ் கெயின் ஆகிறதுக்கு 15,000க்கு ஒரு பவுடர் வாங்கியிருக்கேன் டாடி. அது மட்டும் இல்ல டாடி, ஜிம்முக்கு போனா ரொம்ப வேக்கும். சோ அதனால துடைக்கிறதுக்கு துண்டு முன்கூட்டியா வாங்கிட்டேன். இது எல்லாமே கொண்டு போறதுக்கு ஒரு பேக் வாங்கிட்டேன் டாடி. என்ன டாடி அப்படி பாக்குற? நீ தானே சொன்ன நம்ம எது பண்ணாலும் ஒரு கோலோட பண்ணுன்ட்டு. மந்த்லி ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டா 1000 சொன்னாங்க. இயர்லி எவ்வளோன்னு கேட்டா 25,000 சொன்னாங்க. ஸோ 25,000 தான் பெஸ்ட். ஸோ அதனால 25,000 ஓகே பண்ண டாடி. என்ன டாடி? டாடி போன வருஷம் டிசம்பர் 31 என்ன பண்ணீங்க யோசிச்சு பாரு. குட் மார்னிங் டாடி. என்ன பாக்குற? ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். நாலு ஜிம்முக்கு போலான்னு இருக்கேன். என்ன எவ்வளவோ பண்ணு, வாய்ஸுக்கு என்னாச்சு? அதுவா, வாய்ஸ் இப்படி தான் பேசணுமா? ஜிம் மாஸ்டர் சொல்லி அமிச்சாது. மூஞ்ச கூட இப்படிதான் வச்சுக்கணும்னு சொன்னாவது. என்ன டாடி? அப்ப போட்டு டிஷர்ட் தான் இது இன்னையும் போட்டு சுத்திட்டு இருக்க. சரி விடு. 2018 டிசம்பர் 31 என்ன பண்ண? டாடி வழியில ஐப்படம் பார்த்தேன். அப்படி வரும்போதே ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். மாஸ்டர் ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துருக்காரு. மந்த்லி ஃபீஸ் இல்ல, இயர்லி ஃபீஸாவே கட்டுறேன்னு சொல்லிட்டேன். அப்பா வந்து கட்டிடுவான்னு சொல்லிட்டேன். போத வழியில கட்டிட்டு போய் டாடி. ஜஸ்ட் 20,000 டாடி. வருஷம் நான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். ஜிம்முக்கு நீ போதில்ல, ஆனா நான் போயிட்டு இருக்கேன். நீ போதியலன்னு பாக்குறதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? ஜிம்முக்கு சேர்த்து விட முடியுமா? முடியாதா? முடியாடா, அதானே சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல, வீட்ல எப்படி பண்ணு சொல்லி ஜிம்மா சொல்லி கொடுத்துருக்காது. நான் பண்ணிக்கிறேன், சரியா? சாவு, நீ ஜிம்முக்கு போல யார் எழுதா? இந்த கேரக்டர்ல 3வது நம்ம பார்க்க போறது நான்வெஜ் கேரக்டர்ஸ். நான் வெஜ் இல்லைங்க, நான்வெஜ் கேரக்டர்ஸ். பழைய காமெடி தான், இருந்தாலும் பாருங்க. இந்த வருஷத்துல இருந்து நான் நான்வெஜ்ஜே தொட மாட்டேன்னு சொல்லி இப்பதான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இனிமே நான் வெஜ், சரியா? நான் வெஜ்ஜுடா. போன வை. மகனே வா. என்னப்பா பண்றிருக்க? சிக்கன் பிரியாணிடா. அப்பா நீ 12 வருஷமா நான்வெஜ் தொட மாட்டப்பா. இந்த நியூல சாப்பிடணும்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா. வா சாப்பிடு வா. நான் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்ப்பா. நீயும் சத்தியம் பண்ணிட்டியா? ஆட போடாங்க. ஏண்டா மோனே, லெக் பீஸ்னா இப்படிதான் இருக்குமா? ஆம்பா. இந்த கேரக்டர்ல 2வது இடம் பிடிச்சிருக்குது ட்ரிப் பிளானிங். எப்படி பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு கூட தெரியாம பண்றாங்க. அவங்கள பத்தி பார்க்க போறோம். பார்த்து மச்சான், அடே நைட் நம்ம தெருவில் கேக் வெட்டிட்டு அப்படியே ரோடு ஃபுல்லா ஹாப்பினஸ் கத்திட்டு விளாண்டு இருக்கோம். இதான் இன்னைக்கு பிளான். வரியா? நிரஞ்சனை கேட்கணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ நிரஞ்சன்,
நைட் நம்ம தெருவில் கேக் வெட்டிட்டு அப்படியே ரோடு ஃபுல்லாக ஹாப்பின்னு கத்திட்டு விளாண்டுருக்கோம் வரீங்களா இல்லையா? நீங்கள் வந்ததை பார்த்து சொல்கிறான். இது கூடி சீக்கிரத்தில் வருவீங்களா? சரி ஓகே சீக்கிரம் வருவீங்களா? ஓகே நம்பிக்கை டிக் பண்ணுறேன். சரி அதாச்சு இன்னைக்கு நைட் நம்ம தெருவில் கேக் வெட்டிட்டு அப்படியே ரோடு ஃபுல்லாக ஹாப்பின்னு கத்திட்டு விளாண்டுருக்கோம் வரியா? வேலையா இருக்கியா? என்னடா நீ சரி போ. பிரியா எங்க பார்த்து கண்டிப்பா வந்துடணும் சரியா? ஓ சாரி மகாவா சரி 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 வந்தது. ஹலோ மச்சான், மொத்தம் 43 பேர் ரெடியா இருக்கும் சரியா? சின்னதோடு 10 நம்ம பைபாஸ் போயிடலாம். நான் கேட்க வேண்டியது எல்லாம் ரெடியா இருங்க. இதுல இன்னொரு கேரக்டர் இருக்கு, அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே மச்சான், இதே இப்ப நம்ம பிளான். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இப்ப நம்ம இங்க சென்னையில இருக்கோம். இப்ப நம்ம நைட்டு பையனோட கிளம்பி கன்னியாகுமரி போயிடும். ஸோ கன்னியாகுமரி வந்து அப்படியே இங்க வரும். இங்க என்ன இருக்கு? எவரெஸ்ட். ஸோ எவரெஸ்ட் வரைக்கும் நம்ம போகலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கன்னியாகுமரியில இருந்து இந்த எவரெஸ்ட் போற வழியில இந்த பெங்களூர்ல இந்த பெங்களூர் தான் நமக்கு தேவையான சொட்டது, இந்த காலுக்கு போகுது, இந்த கைக்கு போகுது எல்லாமே வாங்குவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து -3 டிகிரி இருக்குமாமா சரியா? ஸோ எதுல போனா ஈஸியா இருக்கும்? வாக்கிங் போனா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்கிங் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப சைக்கிளிங் எடுத்துக்கலாமா? ஓகே. அப்ப சைக்கிளிங்கா நம்ம போட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா போட் வழியா அப்படியே அலப்பி போயிட்டோம்னா அலப்பில இருந்து பெங்களூர் ரொம்ப பக்கம் கேள்விப்பட்டேன். ஸோ 4 மணி நேரத்தில் நம்ம பெங்களூர் ரீச் ஆகலாம். பெங்களூர்ல நம்ம தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வாங்கிடலாம். இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கரெக்டா கொல்கத்தா ரீச் ஆயிட்டு அப்படியே அங்கிருந்து காட்டகோவா வந்துடலாம். ஓகேவா? ஓகே. இந்த டாப் 5 கேரக்டர்ல முதல் இடத்த பிடிச்ச யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க இல்லாம இந்த நியூ இயர் பார்ட்டியே இருக்காது. உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் யாருன்ட்டு. ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. அப்பா குட் மார்னிங். ஏண்டா இப்படி தினத்துக்கு குடிச்சிட்டு வருவியா? நேத்து நியூ இயர் வரப்போதுன்னு குடிச்சா, இன்னைக்கு நியூ இயர் வந்துச்சேன்னு குடிச்சா, அவ்வளவுதான். இப்படி கண்ட மணி குடிச்சு ரோட்டுக்கு உழுந்து கிடந்தா யாரு பாக்குது? சொல்றா. பாத்தியா, நான் ஏன் ரோட்ல உள்ள போறேன்? நான் ஓ புள்ளப்பா, எப்பவுமே ஸ்டடியா இருப்பப்பா. நேத்து கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி முடிஞ்சு கேப் புக் பண்ணி நைட் நான் வீட்டுக்கு தானே வந்து நானு. அறிவு கிட்ட முண்டோம். நேத்து பார்ட்டி நடந்தது நம்ம வீட்டுல. கேப் புக் பண்ணி எங்க போனேன்? நைட் ஃபுல்லா ஆளக்கான எங்க போன தேடுனா காலைல வந்து இப்படி நிக்கிற இல்லையா? புள்ள பாதியா தப்பு பண்ணிட்டேடாப்பா, மன்னிச்சிருப்பா. நான் உன் தாத்தன்டா. தாத்தா அப்பா மாதிரியா இருக்கியா தாத்தா? அவன் தான் என்ன மாதிரி இருக்கான். கத்தாடா, உள்ள தூங்கிட்டு இருக்க, அமைதியா வா. என்ன நேயர்களே, டாப் 5 கேரக்டர் பத்தி என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ இந்த நியூஸோட உங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்னவா இருக்கும்னா ஃபைனல் சேனல் முன்னேற்றதான். அப்பதான் நாங்க முன்னேறுவோம். இதை நான் சிரிச்சுட்டே சொன்னாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமா அழுதுட்டு இருக்கேன். சோ இதோட இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலகிருஷ்ணன் US. இந்த கேரக்டரை நான் எப்படி மிஸ் பண்ணேன்? நைட் ஒரு 11:58 இருக்கும் சார். நான் எப்பவும் போல மொபைலை யூஸ் பண்ணிட்டு ஓரமா வச்சுட்டேன். 12 ஆச்சு. கிளாக்ல சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் என் போன்ல டிங்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு மெசேஜுங்க. அது என்ன மெசேஜ்? ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் பண்ணிருக்காங்க சார். ஓ, அந்த அன்னோன் பர்சன் ஹாப்பி நியூ இயர். அது மட்டும் இல்ல சார், பொங்கலுக்கு விஷ் பண்ணிருந்தான். பொங்கலை விடுங்க, எனக்கு தீபாவளி கூட மெசேஜ் பண்ணிருந்தான் சார். எனக்கு ரம்ஜான் பக்ரீத் எல்லாத்துக்குமே விஷ் பண்ணிருக்கான் சார். சித்திரை 1ஆம் தேதி கூட விஷ் பண்ணிருந்தான். அவன் மட்டும் எனக்கு விஷ் பண்றான் சார். சார் குடியரசு தின கூட விஷ் பண்ணா சார். அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் யாரு இல்ல எங்களுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சாலும் நாங்க அவனை காட்டி கொடுக்க மாட்டோம். சோ சின்ன பிரச்சனாலே சீன பெருஞ்சோவை கொண்டு போற இந்த காலத்துல யானே தெரியாத ஒருத்தர் இங்க இருக்க எல்லாருக்குமே எல்லா விசேஷத்துக்கும் மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவர் யாருன்னா அவங்க யாருக்குமே தெரியாதா, தெரிஞ்சாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்களா. அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் எங்க இருக்காங்க? யார் அவங்க? நான் சொன்னதெல்லாம் மண்டையில் நல்லா ஏத்துக்கிட்டியா? சோ நம்ம கன்னியாகுமரி ஆரம்பிச்சு எவரெஸ்ட் கண்டிப்பா போய் ஆகணும். நீ முடியாதுன்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லி தான் இந்த போர்டை நான் ஆரம்பிச்சு இந்த இடத்துல மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த போர்டை இங்க மாட்டினேன். இங்க என்ன இருக்கு? எஸ் யூ கேன். எஸ் யூ கேன். எஸ் யூ கேன் என்ன? அந்த கேன் இல்ல. எஸ் ஆமா, யூ உன்னால கேன் முடியும். சோ நம்ம இந்த நியூ இயர் போற எல்லா இடத்துக்குமே கண்டிப்பா என்ஜாய் பண்றோம். ஹாப்பி கத்திட்டே போறோம். ஓகேவா?